இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை எளிமையான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்கு குரு அருளும் இறையருளும் வேண்டி துவங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 5லிருந்து ஸ்லோகம் 17, 18, 19. முதல்ல ஸ்லோகம் 17. தத் புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டாஸ் தத்பராயணாஹ கச்யந்த்ய புனராவிருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. இதோட அர்த்தம், யாருடைய புத்தி கடவுளில் நிலைத்து முழுமையாக மூழ்கி கடவுளையே உயர்ந்த இலக்காக கருதி அசையாத நம்பிக்கையுடன் இருக்கிறதோ அவர்கள் ஞான ஒளியால் தங்கள் பாவங்கள் அகற்றப்பட்டு முக்தி என்கிற பிறவா நிலையை விரைவாக அடைகிறார்கள். Those who have their intellect absorbed in that, steadfast in that as their supreme goal, have their impurities cleansed by knowledge, they attain the state of liberation. அடுத்து ஸ்லோகம் 18. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ சுபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினஹ. இதோட அர்த்தம், சத்தியம் உணர்ந்த ஞானிகள் அனைவரையும், அது தெய்வீக அறிவு அடக்கம் அடைந்த கற்றவர்களாக இருந்தாலும் அல்லது யானையோ பசுமாடோ நாயோ எதுவாயினும் அனைத்தையும் சமமான பார்வையுடன் பார்க்கிறார்கள். The wise men look at everyone with equanimity and see with equal vision upon all beings, whether it is someone endowed with learning and humility or someone full of ignorance who is a dog eater or a cow, an elephant or a dog. அடுத்து ஸ்லோகம் 19. இஹைவ தைர்ஜிதः சர்கோ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ. இதோட அர்த்தம், பார்வையில் சமத்துவத்தில் மனதை நிலைநிறுத்துபவர்கள் இந்த வாழ்க்கையில் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை வெல்வார்கள். அவர்கள் கடவுளின் குறைபாடற்ற தன்மைகளை கொண்டுள்ளனர், எனவே முழுமையான சத்தியத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். Even in this world, birth and death is conquered by those whose minds rest in equality. Brahman is uncontaminated, free from defects, is the same everywhere. Therefore, they are established in Brahman. இப்போ இந்த ஸ்லோகங்களை சிம்பிளா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். பகவான் இந்த 18வது ஸ்லோகத்துல பண்டிதாக சமதர்சனக அப்படின்னு சொல்றாரு. அதாவது பண்டிதர் அப்படின்னு சொல்லப்படுற சத்தியம் உணர்ந்த ஞானிகள் அனைவரையும், அது தெய்வீக அறிவு கொண்ட பரமனை அறிந்த பணிவடக்கம் அடைந்த கற்றவர்களாக இருந்தாலும் அல்லது அறியாமை மிகுந்த பாமரனாக இருந்தாலும், யானையோ பசுமாடோ நாயோ எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் சமமான பார்வையுடன் ஈக்குவல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறாங்க அப்படின்னு பகவான் சொல்றாரு. அந்த ஞானி எதுலையும் பேதம் காண மாட்டாரு, வேறுபாடு பாகுபாடு பார்க்க மாட்டாரு, பயாஸ்டா இருக்க மாட்டாரு. அவர் தன் இதயத்தில் குடிக்கொண்டிருக்கும் சாக்ஷாத் அந்த பரபிரம்மன் தான் எல்லாருக்கிட்டையும் எல்லாரிடத்துலையும் இருக்குங்கிறத பரிபூர்ணமா நிச்சயமா உணர்ந்தவர். இதுக்கு சூப்பர் எக்ஸாம்பிள் செயின்ட் ஞானேஸ்வர். ஒரு சமயம் ஞானேஸ்வர் மெத்த படித்த பிராமணர்கள் கிட்ட இந்த ஸ்லோகத்தை விளக்கிக்கிட்டு, அப்போ அவங்கெல்லாம் கேலி பண்ணி அங்க இருந்த எருமையை காமிச்சு, இதுவும் நாங்களும் ஒண்ணுங்கிறீங்களா, அந்த எருமை வேதம் ஓதுமா அப்படின்னு கிண்டல் பண்ண, ஞானேஸ்வர் எல்லாத்துலேயும் அந்த பகவான் தான் இருக்காருங்கிறத நிரூபிக்க அந்த எருமையை தொட்டாரு. அது உடனே வேதம் ஓத ஆரம்பிச்சிருச்சான்.
இந்த சமதர்ஷனத்துக்கு ரமண மகரிஷி வேற ஒரு டைமென்ஷன்ல அத்வைதா பிலாசபி படி எல்லாம் ஒன்றே, ஆல் இஸ் ஒன் அப்படின்னு சொல்றார். மகரிஷி அவர்கள் சஜஸ்ட் பண்ண ஒருவர் விடுதலை பெற, முக்தி அடைய இந்த ஒரு புஸ்தகம் மட்டுமே போதும் அப்படின்னு சொன்ன எல்லாம் ஒன்றே புக்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். நான் தனி, அவங்க வேற, அது வேற அப்படின்னு எப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பிரிச்சு பார்க்குறோமோ, நாம் பயாஸ்டாக நமக்கு ஒரு விதமாகவும் மற்றவங்களுக்கு வேறு விதமாகவும் செயல்படுவோம். அதாவது நீதி, நேர்மை, நியாயங்கிறது நமக்கு ஒரு மாதிரியும் மற்றவங்களுக்கு வேறு மாதிரியும் கற்பனை பண்ணிப்போம். நமக்கு வந்தால் அது ரத்தமாகவும், மற்றவங்களுக்கு வந்தால் அது அந்த தக்காளி சட்னியை வச்சுக்கிட்டு என்னமா ட்ராமா பண்ணாங்க பாரு அப்படின்னு யோசிக்க தோணும். இது சமதர்சனத்துக்கு ஸ்ட்ரெயிட் அப்போசிட், அதாவது விஷம தர்சனம். அதே சமயத்தில் எனக்குள்ள இருக்கிற கடவுள் தான் எல்லார் இதயத்திலும் இருக்கார். அதனால நான், அவன், அவள், அது எல்லாம் ஒன்றே. அதாவது எல்லா உயிரினங்களும் ஜடப்பொருளாக இருக்கும் பூமி, காற்று, நெருப்பு மற்றும் நீர் அனைத்தும் ஒன்றே. இங்கு இருக்கிறது அந்த பிரம்மனான பகவான் மட்டுமே. அந்த பரமாத்மாவை தவிர, பரபிரம்மனை தவிர வேற ஒன்றுமே இல்லை. சமதர்ஷனம் அப்படின்னு பகவான் சொல்றது இதைத்தாங்க. தெய்வத்துக்கு முன்னால அனைவருமே சமம்பாங்க. ஏன்னா நம்ம படைச்ச அந்த கடவுளே நமக்கு பயாஸ்டா இருக்க முடியாது. பகவான் ஒரு பரிசுத்தமான, கலங்கமற்ற ஒரு அப்சல்யூட் பியூர் ஸ்டேட்ல இருக்கார். நம்ம தான் மனசு பேதலிச்சு இம்பியூரிட்டிஸ் டெவலப் பண்ணி ஒரு மாயா உலகத்தை உருவாக்கி கஷ்டப்படுறோம். கடவுளுக்கு மைண்டு கிடையாது. அதனால குறைபாடு இல்லாத பரிபூர்ண சத்திய நிலையில இருக்காரு. ரமண மகரிஷி எப்படி ஒரு மாடான லக்ஷ்மிக்கு பரிவு காட்டி அதை சமபாவத்துல பார்த்து அங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஆன்மா எப்படி மனுஷ உடம்புல இருக்கோ அதே மாதிரிதான் லக்ஷ்மியோட ஆன்மா மாடு உடம்புல இருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஈக்குவானிமிட்டியோட லவ், கேர் கொடுத்து மோட்சமும் கொடுத்தாரோ, அதே மாதிரி குரங்கு, அணில், நாய் எல்லாத்துக்கும் வாஞ்சையோட தடவி கொடுத்து எந்த ஒரு பேதமும் பார்க்கல, அன்பயாஸ்டா இருந்தார். எல்லாரும் ஒரு சொறி நாயை அவர் பக்கத்துல வராம விரட்டினப்போ இவர் மட்டும் யாருக்கும் தெரியாம ராத்திரி அந்த சொரிநாய் கிட்ட போய் அதே கருணையோட தடவி கொடுத்து பரிவு காட்டினார். ரமண மகரிஷியோட சொந்த அம்மாவுக்கே அவர் சொன்னது என்னன்னா, யாரை பார்த்தாலும் அதை வெளியே தெரிகிற உடம்பா பார்க்காம அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை, பகவானை பாருங்க அப்படின்னு சொன்னார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் நம்ம புறக்கண்களால பார்க்காம அகக்கண் கொண்டு பார்க்க கத்துக்கணும். இங்க அகக்கண் அப்படிங்கிறது நம்ம ஐஸ்ங்கிற ஆர்கன் இல்லைங்க, நம்மளோட ரியல் இன்னர் செல்ஃப். இப்படி சமபாவத்தில் சமத்துவம் மட்டுமே நம்ம பார்வையில் பரிசுத்தமான தூய அன்பு, அன்பயாஸ்ட் டிவைன் லவ் இருக்கணும். நாம் பார்வையில் சமத்துவத்தை கொண்டு வந்தால் இந்த வாழ்க்கையில் பிறந்து இறந்து வாழும் சுழற்சியை, பர்த் அண்ட் டெத் லைஃப் சைக்கிளை நம்ம வெல்ல முடியும். இந்த சமபாவம் நம்மளை கடவுளுக்கு ஒப்பான ஒரு சத்திய நிலையை, பியூர் ஸ்டேட்டில் நம்மளை இருக்க உதவும் அப்படின்னு ஸ்லோகம் 19 பகவான் சொல்கிறார். 17வது ஸ்லோகத்தில் நம்ம புத்தியை நம்ம நிரந்தரமாக கடவுள் மேலே நிலைச்சி வச்சு இறை உணர்வில் முழுமையாக மூழ்கி அந்த கடவுளையே நம்ம கோலாக வச்சு கம்ப்ளீட் ஒன்னஸ் வித் காட் அப்படிங்கிற உயர்ந்த இலக்கை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்தால் நம்மளோட பாவங்கள் ஞான ஒளியால் அகற்றப்பட்டு முக்தி என்கிற பிறவா நிலையை சீக்கிரமாக அடையலாம் அப்படின்னு பகவான் அஷூரன்ஸ் கொடுக்குறார். நாமளும் இந்த சமதர்ஷனத்துக்கு தயாராகவும் எல்லார்கிட்டையும் சகோதரத்துவத்தோட, சமத்துவத்தோட பழகுவோம், கம்பேஷனை டெவலப் பண்ணுவோம், அன்பயாஸ்ட் டிவைன் லவ்வை, தூய அன்பை பரிமாறிக்குவோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.